சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றக்கூடிய சோலார் பேனல்ஸுக்கு சிலிக்கான் ரொம்பவும் அவசியமானது. மேலும் கம்ப்யூட்டர் சிப்ஸில் ஆரம்பித்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வரைக்கும் மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸோடைய வளர்ச்சிக்கு சிலிக்கான் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. இப்பேற்பட்ட சிலிக்கான் எப்போ எப்படி யாரால் கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் பாறைகள்லையும் மணல்கள்லையும் காணப்படுற சிலிக்காவானது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 1787ஆம் ஆண்டு ஆண்ட்வான் லொராண்டா லவாசியா அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு தலைசிறந்த வேதியியலாளர் உண்மையிலேயே சிலிக்காவானது ஒரு எலிமெண்ட் கிடையாது, ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு மிகச்சரியாக கணிச்சு சொன்னாங்க. கூடுதலாக அந்த சிலிக்காவில் ஆக்சிஜன் இருக்குது, அதனோட சேர்ந்து இன்னொரு எலிமெண்ட்டும் இருக்குது அப்படின்றதையும் அவர் கணிச்சு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரே பண்புகளை கொண்ட அணுக்கள் சேர்ந்த ஒரு தனி உறுப்பு தான் எலிமெண்ட், தனிமம் அப்படின்றது. அதே சமயம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எலிமெண்ட் சேர்ந்தது தான் காம்பவுண்ட், சேர்மம் அப்படின்றது. உதாரணமாக ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு எலிமெண்ட், தனிமம். அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படின்றதும் ஒரு தனிமம் தான். இப்போ இந்த ஹைட்ரஜன் அப்படின்ற எலிமெண்ட்டும் ஆக்சிஜன் அப்படின்ற எலிமெண்ட்டும் சேரும்போது அது வாட்டர் அப்படின்ற காம்பவுண்ட், சேர்மமாக மாறுது. அது மாதிரி அந்த சிலிக்கா அப்படின்றதுல ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு தனிமமும் அதனோட சேர்ந்து இன்னொரு தனிமமும் இருக்குது அப்படின்றத தான் ஆண்ட்வான் லவாசியா கணிச்சு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சிஜனோட சேர்ந்து வேறு ஒரு தனிமம் என்ன இருக்குது அப்படின்றத அவரால் கண்டறிய முடியல. இப்போ எப்படி வாட்டர், அந்த நீரில் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனோட சேர்ந்து ஹைட்ரஜன் இருக்குது. குறிப்பாக ஹைட்ரஜனுடைய 2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனுடைய ஒரு மூலக்கூறு இணைஞ்சது தான் நீர் அப்படின்றது. அதனால தான் அது H2O அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சிலிக்காவில் ஆக்சிஜன் இருக்குது, அதனோட சேர்ந்து வேற என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் அதனோட சேர்ந்து ஒரு தனிமம் இருக்குது அப்படின்றத ஆண்ட்வான் லவாசியா தான் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஏன்னா அதனால் வரைக்கும் சிலிக்கா அப்படின்றது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே சிலிக்கா அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு இவர் தான் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து 1800களில், குறிப்பாக 1808ஆம் ஆண்டு ஹம்ஃப்ரி டேவி அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த இன்னொரு தலை சிறந்த வேதியியலாளர், அவர் இந்த சிலிக்கா அப்படின்ற இந்த காம்பவுண்டில் ஆக்சிஜனோட சேர்ந்து வேற இன்னொரு தனிமம் என்ன இருக்குது அப்படின்றத கண்டறிகிறதுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பண்ணக்கூடிய முயற்சிகளை அவர் மேற்கொண்டாங்க. ஹம்ஃப்ரி டேவி ஏற்கனவே சோடியம், பொட்டாசியம் இது போன்ற தனிமங்களை ஐசோலேட் பண்ணி பிரித்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதனால் அதே மாதிரி சிலிக்காவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து இருக்கிற இன்னொரு எலிமெண்ட் என்ன அப்படின்றத கண்டறிஞ்சிடலாம் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சுருந்தாங்க. அப்போ அவர் சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் ஐசோலேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் மெத்தடை பயன்படுத்தியிருந்தாங்க. அதே மெத்தடை இந்த சிலிக்காலையும் பயன்படுத்தினா ஆக்சிஜனையும் இன்னொரு தனிமத்தையும் தனியாக பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு ஹம்ஃப்ரி டேவி கருதினாங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ பொட்டாசியமும் ஃப்ளோரினும் கலர்ந்த ஒரு சேர்மம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த எலக்ட்ரோலைட்ஸ் மெத்தடை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணால் இந்த ஃப்ளோரினை மட்டும் தனியாக எலக்ட்ரிசிட்டியை பிரிக்கும், அதே சமயம் பொட்டாசியத்தையும் பிரிச்சிடும். அப்போ அந்த பொட்டாசியமும் ஃப்ளோரினும் சேர்ந்த அந்த கலவையிலிருந்து பொட்டாசியத்தை தனியாக பிரிச்சிட முடியும். அது மாதிரி தான் அந்த முறையை பயன்படுத்தி சிலிக்காவிலையும் இந்த எலக்ட்ரோலிசிஸ் மெத்தடை பயன்படுத்தினா ஆக்சிஜனையும் அதில் இருக்கக்கூடிய வேற ஒரு தனிமத்தையும் தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு ஹம்ஃப்ரி டேவி நினச்சாங்க. ஆனால் அவர் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏன்னா சிலிக்கா அப்படின்றது சோடியமோ பொட்டாசியமோ அது மாதிரி சாதாரணமான மெட்டல் கிடையாது. அந்த சிலிக்கா அப்படின்றது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு காம்பவுண்டாக இருந்தது. அது ரொம்ப ஸ்டேபிளாகவும், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருந்தது. அதனால் அதை அவ்வளோ சுலபமாக பிரிக்க முடியல. ஏன்னா சிலிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனிமமும் ஆக்சிஜன் அப்படின்ற இன்னொரு தனிமமும் ரொம்ப இறுகி பவுண்டாக இருக்குது, இணைஞ்சிருக்குது. அதனால் அதை பிரிக்க முடியல. ஸோ ஹம்ஃப்ரி டேவினால் சிலிக்காவுக்குள்ள வேறொரு தனிமம் என்ன இருக்குது அப்படின்றது கண்டறிய முடியல. அதுக்கப்புறமா சில ஆண்டுகள் நகர்ந்தது. அப்போ தான் 1824ஆம் ஆண்டு ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் அப்படின்ற ஸ்வீடனை சேர்ந்த இன்னொரு தலை சிறந்த வேதியியலாளர், இவர் ஃபாதர் ஆஃப் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்ரி, அதாவது ஸ்வீடிஷ் வேதியியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. இப்பேற்பட்ட ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் ஒரு முடிவு செஞ்சாங்க. சிலிக்கா அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காம்பவுண்டு, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய காம்பவுண்டு. ஸோ அதை பயன்படுத்தி நம்மளால் அதிலிருந்து ஆக்சிஜனையும் வேற ஒரு தனிமத்தையும் பிரிக்க முடியாது. அதனால் அந்த சிலிக்காவில் இருக்கக்கூடிய வேற ஒரு தனிமம் அப்படின்னு
கருதப்படுறது வேற ஏதாவது ஒரு இதில் சேர்மமாக சேர்ந்துருக்கா அப்படின்னு இவர் வந்து அதை வந்து தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டுமே சேர்ந்தது வாட்டர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் வெறும் நீரை மட்டும்தான் உருவாக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா சில பொருட்களில் உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு அதில் வந்து கார்பனும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்குது. இது மாதிரி இப்போ ஆக்சிஜன் நீர்லையும் இருக்குது கார்பன் டை ஆக்சைட்லையும் இருக்குது. அது மாதிரி தான் இந்த சிலிக்கா அப்படின்ற அந்த ஒரு காம்பவுண்டில் ஆக்சிஜன் இருக்குது, அதே சமயம் வேறு ஒரு தனிமம் இருக்குது. இந்த ஒரு தனிமம் வேறு ஏதாவது ஒரு சேர்மத்தில் சேர்ந்துருக்கா அப்படின்னு அவர் வந்து தேடினாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது 1771 இந்த காலகட்டத்தில் கார்ல் வில்ஹெம் சீல் அப்படின்னு ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தலைசிறந்த விஞ்ஞானி வேதியியலாளர் அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் அதனோட இந்த சிலிக்காவை வந்து கலந்து பார்த்தாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு வாயுவானது தோன்றியது. அந்த வாயுவில் ஆக்சிஜன் இல்லை. அப்போ அந்த வாயுவில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அப்போ சிலிக்காவில் இருந்த வேற ஒரு தனிமம் தான் அந்த வாயுவில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோரின் அதுவும் அந்த வாயுவில் இருக்குது. ஸோ ஃப்ளோரினும் இருக்குது, அதே மாதிரி சிலிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு தனிமம் ஆக்சிஜனை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு தனிமம் அதுவும் இருக்குது. அப்போ அந்த சிலிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் அது என்ன அப்படின்னு தெரியாது, அந்த ஒரு தனிமமும் ஃப்ளோரினும் இருக்குது. அப்போ ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு காம்பவுண்டில் இருந்து அந்த ஒரு கேஸ் வாயுவிலிருந்து ஃப்ளோரினை மட்டும் தனியாக பிரித்தா அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது சிலிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தனிமம் தான் அப்படின்னு ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் வந்து முடிவு செஞ்சாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு அமிலம், அந்த அமிலத்தில் வந்து சில தனிமங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி சிலிக்காவில் 2 தனிமங்கள் இருக்குது. ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று என்ன அப்படின்னே தெரியாத ஒரு தனிமம், ஆண்ட்வான் லவாசியா ஏதோ ஒரு தனிமம் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த தனிமம். ஸோ இப்போ இந்த சிலிக்காவையும் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டையும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தினா ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோரின் வந்து தனியாக பிரிஞ்சு வருது. அதே மாதிரி சிலிக்காவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தவிர்த்த இன்னொரு எலிமெண்ட் அதுவும் தனியாக பிரிஞ்சு வந்து அந்த ஃப்ளோரினும் அந்த சிலிக்காவில் இருந்த இன்னொரு எலிமெண்ட்டும் அன்னோன் எலிமெண்ட்டும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு சேர்மமாக உருவாகி இருந்தது. அந்த புதிய சேர்மம் அந்த காலத்தில் நிறைய பேர்களில் வந்து அழைக்கப்பட்டது. குறிப்பாக வந்து ஃப்ளோரைட் சிலிகாஸ் பேசிஸ் அப்படின்னு ஃப்ளோரைட் ஆஃப் சிலிக்கா பேசிஸ் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்பட்டது. அப்படின்னா என்னென்னா சிலிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான தனிமமும் இந்த ஃப்ளோரினும் இணைஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃப்ளோரினும் அந்த சேர்மத்தில் இருக்க அந்த வாயு அப்படின்ற சேர்மத்தில் அதே சமயம் சிலிக்காவில் இருக்கக்கூடிய அன்னோன் எலிமெண்ட்டும் அதில் இருக்குது. இப்போ அந்த 2 எலிமெண்ட் சேர்ந்த அந்த வாயு, இப்போ இந்த 2 எலிமெண்ட்ஸ் இந்த வாயுவில் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளோரின் அப்படின்ற எலிமெண்ட்டை மட்டும் தனியாக பிரித்தா அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு தான் அந்த சிலிக்காவில் இது நாள் வரைக்கும் அன்னோனாக இருந்த எலிமெண்ட் அப்படின்றத தான் ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் வந்து நினச்சி பார்த்தாங்க. அதனால் அவர் அந்த ஃப்ளோரைட் ஆஃப் சிலிக்கா பேஸ் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதனோட பொட்டாசியம் மெட்டலை வந்து மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணாங்க. இப்படி ஹீட் பண்ணும்போது இந்த பொட்டாசியம் அப்படின்றது ஹைலி ரியாக்டிவ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோரின் ஆக்சிஜன் மாதிரியானவைகளை வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி அந்த ஒரு ஃப்ளோரைட் ஆஃப் சிலிக்கா பேசிஸில் இருந்து அந்த ஒரு கேஸில் இருந்து பொட்டாசியமானது ஃப்ளோரினை தனியாக பிரித்து எடுத்தது அப்படின்னா அப்போ அதில் மிச்சம் இருக்கக்கூடியது தான் அந்த சிலிக்காவில் இருந்த ஒரு தனிமம் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் இவர் 1824 ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அந்த ஒரு கெமிக்கல் ரெடக்ஷனையும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாகவே பண்ணாங்க. அப்படி பண்ண உடனே அவர் வந்து பொட்டாசியம் மெட்டலை யூஸ் பண்ண உடனே அவர் நினச்சபடி அந்த கேஸில் இருந்து ஃப்ளோரினை வந்து பொட்டாசியம் உறிஞ்சு எடுத்தது. மிச்சமாக வந்து என்ன இருந்ததுன்னா அடர் பழுப்பு நிறத்தில் ஒன்று இருந்துச்சு, ஒரு பவுடர் வந்து இருந்துச்சு. அந்த அடர் பழுப்பு நிறத்தில் டார்க் ப்ரௌன் பவுடர் தான் சிலிக்கான் அப்படின்றது. அதுதான் வந்து சிலிக்காவில் இருக்கக்கூடிய. ஸோ மொத்தமாக சிலிக்காவில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிலிக்கான், இன்னொன்று ஆக்சிஜன். அதனால தான் அது வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிலிக்கா அப்படின்ற காம்பவுண்டில் சிலிக்கான் இருக்குது அப்படின்றத ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் வந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி ஹம்ஃப்ரி டேவி வந்து சிலிக்காவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தவிர்த்து இன்னொரு எலிமெண்ட் வந்து
பொட்டாசியம் சோடியம் மாதிரி ஒரு மெட்டல் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அதுக்கு அவர் வந்து சீலிசியம் அப்படின்னு பேரிடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. சீலிசியம் அப்படின்னா லட்டினில் சைலக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனோட இங்கிலீஷ் அர்த்தம் வந்து ஃப்ளின்ட்டு. அதை அடிப்படையாக வச்சு சீலிசியம் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அது வந்து மெட்டல் கிடையாது. சிலிக்கான் அப்படின்றது நான் மெட்டல் அப்படின்றதையும் ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் தான் கண்டறிஞ்சாங்க. அதனால் அதுக்கு சிலிக்கான் அப்படின்னு 1824 பேரிட்டாங்க. ஆனால் இவர் சிலிக்கானை கண்டறிஞ்சு ஐசோலேட் பண்ணியிருந்தாலும் அந்த சிலிக்கானை இவர் வந்து அமோர்ஃபஸாக தான் வந்து பிரிச்சிருந்தாங்க. அமோர்ஃபஸ் அப்படின்னா உருவமற்ற முறையில் சிலிக்கானை வந்து சும்மா பிரிச்சிருந்தாங்க. இதை பொதுவாக வந்து கெமிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து பயன்படுத்தலாமே ஒழிய, அதாவது சிலிக்கானுடைய பண்பு என்ன அப்படின்னு அதனுடைய கெமிக்கல் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தலாமே ஒழிய அந்த சிலிக்கானை பயன்படுத்த முடியாது மற்ற பயன்பாடுகளுக்கு. அதனால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு 1854 பிரான்ஸை சேர்ந்த இன்னொரு தலை சிறந்த வேதியியலாளரான ஹென்றி எட்டியன் செயின்ட் கிளேர் டெவில் அவர் வந்து அலுமினம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் சோடியம் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு சிலிக்கான் என்னென்னலாம் இருக்கோ சிலிக்காவில் இருக்குது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் ஃப்ளோரைட் ஆஃப் சிலிக்கஸ் பேசிஸ் அதில் இருந்தது. அந்த ஃப்ளோரைட் ஆஃப் சிலிக்கஸ் பேசிஸ் அது இன்றைய காலகட்டத்தில் வந்து சிலிக்கான் டெட்ராஃப்ளோரைடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இது மாதிரியான காம்பவுண்ட்ஸ்லாம் இந்த சிலிக்கானானது இருக்குது. ஸோ சிலிக்கான் எந்தெந்த இதுலலாம் வந்து இருக்குதோ அந்த அத்தனை காம்பவுண்ட்ஸையுமே அலுமினம் அதே மாதிரி சோடியம் இது போன்றவைகளை பயன்படுத்தி ஹீட் பண்ணாங்க. அப்படி பண்ண உடனே சிலிக்கானானது கிறிஸ்டலின் ஃபார்மில் கிடச்சது. கிறிஸ்டலின் ஃபார்ம் அப்படின்னா படிக வடிவம் அப்படின்னா இப்போ சர்க்கரை உப்பு எல்லாம் பார்த்தா சின்ன சின்னதாக இருக்கும், இருந்தாலும் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும். அதுதான் படிக வடிவம் அப்படின்றது. ஸோ அந்த வடிவத்தில் சிலிக்கானை இவர் தான் ஹென்றி எட்டியன் செயின்ட் கிளேர் டெவில் அவர் தான் வந்து பண்ணாங்க 1854. அதுக்கப்புறம் தான் சிலிக்கானானது இந்த மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் பயன்பாட்டில் வர தொடங்கியிருந்தது. அப்பேற்பட்ட சிலிக்கானானது அந்த சிலிக்கானுக்குள்ளே 14 புரோட்டான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பிற்காலத்தில் கண்டறியப்பட்டது. அதனால் கெமிஸ்ட்ரியோடைய பீரியாடிக் டேபிளில் சிலிக்கானுக்கு 14வது இடம் வழங்கப்பட்டது. அப்படின்னா என்னென்னா இப்போ ஹைட்ரஜனில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்குது. அதனால் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஸோ பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் முதல் இடத்துல இருக்கும். ஹீலியத்தில் வந்து 2 புரோட்டான்ஸ் இருக்குது. அதனால் அதனுடைய அட்டாமிக் நம்பர் 2 அது 2வது இடத்துல இருக்கும். ஆக்சிஜனில் 8 புரோட்டான்ஸ் இருக்குது. அதனால் ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8. அது மாதிரி தான் இந்த சிலிக்கான் அதனுடைய அட்டாமிக் நம்பர் 14. ஏன்னா அதில் 14 புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இவர் கண்டறிஞ்சு இவர் வந்து அதை கிறிஸ்டலின் ஃபார்மில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக செமிகண்டக்டிங் ஃபீல்டில் மிகப்பெரிய பயன்பாட்டிற்கு வந்தது. காலப்போக்கில் சோலார் செல்ஸு அதுக்கப்புறமா இந்த மேற்கொண்டு பார்த்தா கம்ப்யூட்டர் சிப்ஸு இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு மாடர்ன் எலக்ட்ரானிக் டிவைசஸில் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்படுறதுல சிலிக்கான் தான் வந்து மிக முக்கியமான ஒரு பங்களித்து வருது. சிலிக்கான் இல்லை அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி ஃபீல்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. ஸோ அப்பேற்பட்ட சிலிக்கான் இருக்குது. சிலிக்கா அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு ஆண்ட்வான் லவாசியா தான் ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஏன்னா அது நாள் வரைக்கும் அது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு நினைக்கப்பட்டது. இப்போ சிலிக்கானா என்னன்றதுல குழப்பம் இருந்தால் அதை தெளிவுபடுத்துகிறேன். இந்த மணலில் அதே மாதிரி பாறைகள்லாம் இந்த துகள் சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்கும், அதுதான் சிலிக்கா அப்படின்றது. ஸோ அது ஒரு எலிமெண்ட் தான் அப்படின்னு நினைக்கும் போது அது காம்பவுண்டு 2 எலிமெண்ட் சேர்ந்தது அப்படின்னு ஆண்ட்வான் லவாசியா கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஹம்ஃப்ரி டேவி அதை பிரிக்கிறதுக்கு உண்டான முதல் முயற்சியை பண்ணாங்க. அவரால் பிரிக்க முடியல. அதுக்கப்புறம் ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அமார்ஃபஸ் வடிவத்தில் பிரித்தாங்க. அதுக்கப்புறம் அதை கிறிஸ்டலின் ஃபார்மில் இந்த ஹென்றி எட்டியன் செயின்ட் கிளேர் டெவில் தான் வந்து பண்ணாங்க. ஸோ இப்படி தான் வந்து சிலிக்கான் வந்து உருவானது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி புரிஞ்சுதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சிலிக்கான் பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் இவர் வந்து இந்த சிலிக்கானை வந்து கண்டறிஞ்சார் அப்படின்னு சொன்னேன், ஐசோலேட் பண்ணி. அது மாதிரி இவர் இன்னும் பல விஷயங்களை வேதியியலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சிலியஸ் இன்னும் என்னெல்லாம் பங்களிப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.